கௌதம் கம்பீர் இந்தியன் மேனேஜ்மெண்ட்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அதிகமாக டொமஸ்டிக் மேட்சஸ் ஆட போறாங்க. அதுபடி பார்த்தோம்னா இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷான், சூரியகுமார், சர்ஃப்ராஸ் கான் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டில் 4 டே டோர்னமெண்ட்டாக இருக்கிற புஜிபாபு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின தெளிவான அப்டேட்டை பார்த்து முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து புஜிபாபு டோர்னமெண்ட்ல என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து 12 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து 2 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்து மும்பை, குஜராத், ஹரியானா, ரயில்வேஸ் மாதிரி டீம்ஸ் எல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஜார்க்கண்டுக்கு இஷான் கிஷான் கேப்டன் அதுக்கு போதும் ஒரு அபிஷியலாவே நியூஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மும்பை டீம்ல சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர் அவர் கூட வந்து சர்ஃப்ராஸ் கான் மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆட போறாங்க. இப்போதைக்கு இந்த ஃபார்மேட்ல வந்து செமிஃபைனல் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 4 குரூப் இருக்கு. அந்த 4 குரூப்ல டாப் ஒரு டீம் 2-2 செமிஃபைனல் ஆடுவாங்க. அதுக்கடுத்து ஃபைனல் ஆடுவாங்க. இந்த மாதிரி ரெட் பால் டோர்னமெண்ட் ஆடுறதுனால அவங்களுக்கு நல்லாவே வந்து துலீப் டிராஃபில பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படியே அடுத்த நியூஸுக்கு போனோம்னா அங்க வந்து இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் ஒரு 10 நாள்ல நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆகும் போது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கிலாந்தோட ஒயிட் பால் கேப்டனா இருக்க பென் ஸ்டோக்ஸ் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்துருச்சு. 100 பால் டோர்னமெண்ட் ஆடி அதனால அவர் ரூல் அவுட் ஆகிறதுக்கு ஏற்பட்ட அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வைஸ் கேப்டனா இருந்த ஓலி போப் இப்போதைக்கு கேப்டனா இருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா சைடில் வந்து இப்போ லாஸ்டா இந்தியாவை கொலம்போல வச்சு அடிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து இங்கிலாந்து பறந்து போயிருக்காங்க டெஸ்ட் சீரிஸ் ஆடுறதுக்கு. அங்க வந்து பேட்டிங் கண்டிஷன் தெரியாதனால பேட்டிங் தூணாவே இருந்த இயான் பெல்ல அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க பேட்டிங் கோச்சா. அதுக்கடுத்து இன்னொரு கிரேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தோட லாங் ஃபார்மேட் பவுலரா ஒரு 21 வருஷத்துக்கு ஆடிட்டு இருந்த ஜிம்மி ஆண்டர்சன் போன சீரீஸ்ல வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து எப்படி இருந்தாலும் நான் ஆல் அரௌண்ட் வேர்ல்டு போய் லீக் கிரிக்கெட் ஆடலாம் இருக்கேன். ஏன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 24 பால்ல நல்லாவே பந்து ஸ்விங் ஆகுது, என்னால் ஸ்விங் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. பார்த்தோம்னா ஜிம்மி ஆண்டர்சன் எந்த லீக்ல சைன் ஆகாதான்னு சொல்லி உங்களோட தாட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷனுமே கீழே கமெண்ட்ஸ். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட்டிங் அப்டேட் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் அடுத்து யூடியூப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த நியூஸை பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.